ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் க்ரோஷேட். நான் நம்ம சேனலில் எனக்கு தெரிஞ்ச க்ரோஷேட் நாலேஜை தமிழில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரலான்னு இருக்கேன். நம்ம சேனலோட மோட்டிவே நான் அதிகமாக க்ரோஷேட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதே டைம் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நம்ம சேனலில் எல்லா சாட்டர்டே மார்னிங் 11:11க்கும் டியூஸ்டே ஈவினிங் 6:27க்கும் வீடியோஸ் வரும். நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம க்ரோஷேட் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த க்யூட்டான மினி ஹேட் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹேட் பண்ணுறதுக்கு நான் இந்த 2 கலர் யான்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 செயின் போடுங்க. போட்டுட்டிங்களா? இப்போது இந்த மேஜிக் சர்க்கிள்குள்ளே 23 இந்த மேஜிக் சர்க்கிள்குள்ளே 23 டபுள் க்ரோஷே போட்டுட்டு வாங்க. போட்டுட்டிங்களா? இப்போது இந்த ஃபஸ்ட்டு 2 செயின் போட்டிங்க இல்லையா, அந்த 2வது செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் ரோ முடிஞ்சிச்சு. இப்போ 2வது ரோவில் ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த 24 டபுள் க்ரோஷேலையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டுட்டு வாங்க. வந்துட்டிங்களா? இப்போ 2வது ரோ முடிஞ்சு. இந்த 3 4 5 இந்த 3 ரோவையும் இதே மாதிரி 2வது ரோ மாதிரியே சிங்கிள் க்ரோஷே போட்டு எடுத்துக்கோங்க. போட்டுட்டிங்களா? இப்போ 5 ரோ கம்ப்ளீட் ஆயிடுச்சா? இப்போது இந்த 6வது ரோவில் எல்லாம் இந்த 24 சிங்கிள் க்ரோஷேலையும் ஒவ்வொன்றுலேயும் 2 டபுள் க்ரோஷே போட்டுட்டு வாங்க.
போட்டுட்டு வந்துட்டிங்களா? இப்போ நம்மளுக்கு அழகான இந்த ஒரு ஹேட் கிடச்சிருச்சா? இப்போ வந்து நம்ம வேறு கலர் ஜாயின் பண்ண போகிறோம். ஒரு செயின் போட்டுட்டு யானை கட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டாவது கலர் எடுத்துக்கோங்க. நான் காமிக்கிற மாதிரி ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு ஜாயின் பண்ணிட்டீங்களா? இப்போ ஒரு செயின் ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு இதே மாதிரி போட்டு இந்த ரோவை வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு செயின் ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு, ஒரு செயின் ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு, இந்த மாதிரியே போட்டு இந்த ரோவை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? இப்போ ஒரு செயின் போட்டுட்டு இந்த யானை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற யானை எல்லாமே உள்ளே வந்து ஹைட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்களா? இப்போ இந்த சென்டரில் இப்போ நம்ம கீழே இந்த டபுள் குரோஷே போட்டோம் இல்லையா, இந்த டபுள் குரோஷேக்கும் மேலே இந்த சிங்கிள் குரோஷே போட்டோம் இல்லையா, அதுக்கு நடுவில் இருக்கிற கேப்பில் வந்துட்டு நான் காமிக்கிற மாதிரி இந்த கலர் யானை வந்துட்டு உள்ளே வந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த நடுவில் இந்த ரெண்டு சிங்கிள் குரோஷேக்கும் டபுள் குரோஷேக்கும் நடுவில் இருக்கிற கேப்ஸில் எல்லாமே ஒவ்வொரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டில் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இந்த சிங்கிள் குரோஷேக்கும் இந்த டபுள் குரோஷேக்கும் நடுவில் இந்த கேப்ஸ் தெரியுது இல்லையா, அந்த கேப்ஸில் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்களா? போட்டுட்டு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க. இப்படி போட்டிங்கன்னா இந்த அழகாக இந்த ஒரு ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். ஒரு செயின் போட்டுட்டு நூலை கட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு அதையும் இந்த ஸ்டிச்சுக்குள்ளே வந்து ஹைட் பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை வந்துட்டு இந்த ஸ்டிச்சுக்குள்ளே ஹைட் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்த இந்த க்யூட்டான மினி ஹேட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பியூட்டிஃபுல்லாக க்ரோஷேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து வேறு யாராச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள். நம்ம க்ரோஷேட் பயணத்தை தொடரலாம். பாய்.